மறுபடியும் ஒரு புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 8:35 சொல்லுகிறது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலிருந்து தயையும் பெறுவான். ஆமை யார் கர்த்தரை கண்டடைகிறார்களோ அவர்கள் ஜீவனை கண்டடைகிறார்கள். அப்போ நம்ம ஆண்டவரை கண்டடைகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜீவனை கண்டடைகிறோம். பாருங்க, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரை கண்டடைகிற ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறான், பாவ குழியிலிருந்து அவன் வெளியேற்றப்படுகிறான். அப்படியானால் அந்த சாவிலிருந்து, அந்த மரணத்திலிருந்து அவன் ஜீவனுள்ள ஒரு பாதைக்கு நேராக நடத்தப்படுகிறான். ஒருவேளை சரீர பிரகாரமான ஒரு ஜீவன் இருந்தாலும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஆத்மாவிலே ஜீவன் இல்லாமல் இருக்கிறது. காரணம் ஆண்டவரை தேடாததுனால. ஆனா ஆண்டவரை கண்டடைகிறவருடைய வாழ்க்கையில அவர் ஜீவனை அவர் கொடுக்கிறார். ஆகவே கர்த்தரை கண்டடைவோம், அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஆண்டவருடைய தயவையும் நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரமாக்கி கொள்வோம். ஜெபிப்போமா. எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நாள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவார்களாக, கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமா இருப்பார்களாக. ஆண்டவருடைய கரத்தை தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.